கேபிஎம் சேனலுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற திரைவசனம் கடைசி உலகப்போர். சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிப்பப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளன. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா தயாரித்து டைரக்ஷன் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காப்புல. இந்த படத்தில் முழுக்க 2030 என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த கடைசி உலகப்போர் அப்படின்னு இந்த படத்தை எடுத்திருக்காப்புல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் பட்டாலுமே நிறையா இருக்குது. இதில் முனிஷ்காந்த் வந்து போலீஸ் அதிகாரி வராப்பில், நாசர் வந்து தமிழக முதல்வராக வராப்பில், நட்டி அந்த தமிழக முதல்வருக்கு வந்து மச்சான வராப்பில். நட்டி தான் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு கதைக்களம் மாதிரி அந்த படத்தை கொண்டு இருக்காங்க. இந்த படம் நகர்றது பார்த்திங்கன்னா அந்த நட்டி தான் ஒரு வில்ல கடைசியில் கதை அவர் வந்து திருந்தி ஒரு வேறு மாதிரி பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த கடைசி உலகப்போர் அப்படின்னா அமெரிக்கா சார்ந்த நாடுகள் வந்து ஐநா சபைன்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லீபப்ளிக்னு ஒரு அமைப்பை வச்சு நடத்துகிறாங்களா. அதில் வந்து எதிலையும் சேராமல் இந்தியா நடுநிலையாக இருக்கிறதுனால வந்து போர் வருது. போர் வரையில் லீபப்ளிக்ங்கிற வந்து சைனா அப்படி தான் கொண்டு வர வச்சுங்களா. சைனா இலங்கையிலேருந்து வந்து தமிழ்நாட்டை மட்டும் பிடிச்சிடுறாங்க. தமிழ்நாட்டை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து எங்கேயும் வந்து இந்தியா ஃபுல்லாக எங்கேயும் வந்து நம்ம வந்து தகவல் தொடர்பு இல்லையாமா. 2030 கற்பனை கதை. நீங்கள் வந்து நம்ம சிந்திச்சிங்கன்னா அது ரியலுக்கும் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இது கற்பனை. 2030 இப்படி எங்கேயும் வளர்ந்துருக்கு, எப்படியோ தகவல் தொழில்நுட்பம் வந்து இந்திய இராணுவம் உள்ளே வராதாமா இவங்க இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிற இவங்களே வந்து அதை ரிப்பப்ளிக் இராணுவத்தை போய் இவரே வந்து அழிச்சிட்டு தமிழகத்தை காப்பாற்ற மாதிரி கதையை கொண்டு இருக்கேன். அதனால வந்து கற்பனை. நீங்கள் முழுசாக நினச்சிட்டு உள்ள முக்கிய தகவலின்படி அண்ணா சாலையில் உள்ள பல கட்டடங்களில் குண்டுகள் விழுந்ததில் பிளான் பண்ணிடாதீங்க. இந்த படத்தில் வந்து ஒரு என்டர்டைன் படம்னு வச்சுக்கலாம். அது வந்து போர்லாம் படம் போகுது, அதுதான் மெயின். இந்த படத்தில் இந்த முனிஷ்காந்த் மற்ற இவர் சிங்கம்புலி இவங்கெல்லாம் இந்த காமெடி ஓரியன்ட் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வேறு ஒரு கேரக்டர் கொடுத்த மாதிரியும் படத்தை கொண்டே இருக்கேன். படம் வந்து ஒரு ஜாலியாக போகுது. நீங்கள் வந்து நம்ம ஒரு வேறு மாதிரி உண்மை கதை வேலை படம் மாதிரி உண்மை கதை அப்படின்லாம் நினச்சிட்டு போகக்கூடாது. ஒரு என்டர்டைன் படம். நீங்கள் போனால் ஜாலியாக ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துக்கலாம். அது மாதிரி தான் பிளான் போகணும். இந்த படத்தில் கடைசியில் வந்து கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த சென்னை தமிழ்நாட்டை பிடிச்சி ஒரு தனிநாடை உருவாக்கிடுவாங்க. அதில் நாசரை வந்து அவர் சரணடைஞ்சிருவார். நாசரம் இந்திய இராணுவம் சரணடைஞ்சிருவாங்க. அந்த நாசரம் வந்து தமிழ்நாட்டுக்கு பிரதமராக ஆக்கிடுவாங்க. அப்போ அங்கே நடந்திருக்கிற விஷயம் எல்லாம் பிளான் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அந்த இராணுவத்துக்கு சரணடைஞ்சவங்களாம் அங்கே வந்து அந்த இராணுவத்தில் இருப்பாங்க. இப்போ ஹிப்ஹாப் தமிழ் வந்து ஒரு குரூப் வந்து செங்கல்பட்டுக்கு அந்தால வந்து ஒரு தனியாக ஒரு ஹோம் அமைச்சு அதில் இருப்பாங்க. அதுலேருந்து போய் தமிழ்நாட்டை எப்படி மீட்கிறது அப்படிங்கிறது இந்த கதை. இந்த கதையில் என்ன மெயின்னா இடையில பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழில் வந்து இந்த தமிழக நாசரோட பொண்ணை வந்து லவ் பண்ண கதை. அது ஹீரோயின். அந்த லவ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஹிப்ஹாப் தமிழை பார்க்குறக்கோசரம் வந்து ஒரு மால் குதிரை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் நட்டி வந்து அவர் ஏதோ அவாலா பணங்களில் வந்து மறைச்சி வச்சிருக்கிறதுக்கும் அந்த மத்திய எல்லாம் ஒரு அமைச்சரோட தொடர்பு இருக்கிறாங்க. அந்த தொடர்பில் அந்த கண்டெய்னரில் இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்காக என்ன சூழ்ச்சி பண்ணுறாங்க. அந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு தமிழகத்தில் ஒரு கலவரத்தை உருவாக்குங்க. அந்த கலவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழால் பார்க்க வர அந்த முதலமைச்சரோட பொண்ணு ஹீரோயின் மாட்டி வைப்பேன். காமராஜர் காப்பகத்தில் வளர்ந்த தமிழரசன் என்பவர் தீவிரவாதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த மாட்டிக்கிறதுனால கதை வர அந்த டைமில் பார்த்திங்கன்னா கலவரத்தில் வந்து இந்த முதலமைச்சர் பொண்ணை காப்பாற்றிட்டு இவரை ஹிப்ஹாப் தமிழை வந்து ஒரு தீவிரவாதியாக உருவாக்கிடுவாங்க. அந்த மையத்தை வச்ச கதை போயிட்டுருக்குது. அப்போ அது வந்து எப்படி மீட்டு எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த படமே. இந்த படம் மொத்தத்தில் படம் பார்க்கலாம் நல்லா இருக்குது. ஒரு 2.5 மணி நேரம் என்டர்டைன் படம் போய் இருக்குது. நீங்கள் இது திரையரங்கில் பாருங்கள். படம் ரொம்ப நல்லா இருக்குது. நன்றி.